கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகின்றது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சீடர்கள் பயணம் செய்த அந்த படகுல சுற்றிலும் சுழல் காற்று சுழற்றி அடிக்கிறது இல்லையா? அந்த படகு அசைவ நினைச்சா இப்ப கடலுக்குள்ள மூழ்கி விடுவோம்னு சொல்லத்தக்க அளவிற்கு ஒரு அசைவு, அவ்வளோ இரைச்சல் சத்தம், கடல் அலையினுடைய இரைச்சல், காற்றினுடைய பலவிதமான போராட்டம் படகை ரொம்ப அசைய பண்ணுது. அதனால அந்த படகுக்குள்ள இருந்த சீடர்கள் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப சத்தம் போட்டாங்க. ஐயோ, நாங்கள் மூழ்கி போக போகிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சல் போட்டாங்க. அப்போதான் ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இறையாதே, அமைதலாயிருன்னு சொல்லிட்டு இயற்கைக்கு கட்டளை போட்டார். காற்று நின்று போயிற்று, கடலும் இரைச்சலை நிறுத்திவிட்டு அப்படி ஒரு மிகுந்த ஒரு அமைதல் அங்கே உண்டாயிட்டு சீடர்களுடைய பயமும் மாறி போயிற்று. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சுற்றிலும் இந்த சுழல் காற்று அடிக்கிறது போல பிரச்சனை இறைந்து கொண்டே இருக்கலாம் நம்ம காதுல. ஐயோ, இப்படி பிரச்சனை வந்திருக்கே, இவ்வளோ போராட்டம் இருக்கிறதே, இந்த அளவிற்கு பிரச்சனை நம்மை சூழ்ந்து இரைச்சல் சத்தம் இவ்வளவாக கேட்கிறதே, சுற்றிலும் கேட்கிறதே, நம்ம வாழ்க்கை இந்த படகுல, இந்த வாழ்க்கை படகு இத்தோட இந்த பிரச்சனையில மூழ்கி போய்விடுமோ, நம்மளுடைய எல்லா காரியமும் இதோட கூட முடிந்து போய்விடுமோ என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, உங்க படகுல இருக்கிறது யாரு தெரியுமா? மனிதன் அல்ல, நம்மை படைத்த தேவன் நம்ம வாழ்க்கை படகுல இருக்கிறதுனால சுற்றிலும் இருக்கிற இந்த சூறாவளியை போன்ற பிரச்சனையை பார்த்தும், கடல் அலையை போல கேட்கின்ற இரைச்சலை பார்த்தும் சற்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் இதை எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அதனால கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நீங்களும் இறையாம அமைதியா இருங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, ஏதோ ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்ட உடனே நம்மளும் கூட இறைஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்க கத்துனாங்க இல்லையா, சீடர்கள் சத்தம் போட்டாங்க, மூழ்கி போக போறோம், எங்க வாழ்க்கை முடிஞ்சு போக போகுதுன்னு அவங்களும் சேர்ந்து கூச்ச போட்டு அழுறாங்க, பயப்படுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அந்த நேரத்துல நீங்க அமைதியா இருங்க, நீங்க சத்தம் போடாதீங்க, உடனே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு போய் ஸ்டேட்டஸ் போடாதீங்க, ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, மற்றவங்க கிட்ட போய் அழுது ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கண்ணீரை வடிச்சு உங்களுடைய கண்ணீரை வேஸ்ட் பண்ணாம தேவ சமூகத்துல போய் அமைதியா அமர்ந்துருங்க. ஏன்னா மனுஷனை படைச்சது ஆண்டவர் தானே, அவருக்கு தெரியாதா எதை எப்படி மாற்ற வேண்டும், எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி? அவரை நோக்கி ஆண்டவரேன்னு நீங்க அபயமிட்டு பாருங்க. உங்களுக்கு எதிராய், உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராய், உங்களுடைய நற்சாட்சிக்கு எதிராய் போராடுகின்ற சுழல் காற்றை போன்ற எல்லா விதமான சதியோசனைகளையும், எல்லா விதமான பொய் காரியங்களையும் அவரால் இல்லாமற் போக செய்து அமைதியை கொண்டு வர சர்வ வல்லமையுள்ள தேவனால முடியும். நம்ம ஏதோ உயிரே இல்லாத தேவனை ஆராதிக்கல, உயிர் கொடுத்த ஜீவனுள்ள கண்மலையாம் கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை மிஞ்சி அவருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே வராது இல்லையா? யோசபாத்தினுடைய நாட்கள்ல பாருங்க, அந்த யுத்தம் நடந்துட்டு, ஆனா யோசபாத் யுத்தம் பண்ணல இல்லையா? கர்த்தரை அந்த யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை கொடுத்தாரு. ஒன்று சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில உண்மை இருந்து அப்படின்னா, நம்ம தேவனை உண்மையா நம்பி இருக்கிறோம் அப்படின்னா, எந்த சுழல் காற்றுக்கும் எவ்விதமான கடலின் இரைச்சலுக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. இதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா உலகத்தை படைத்த தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். சர்வ வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவர், நமக்காக அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்ற வல்லவர். ஆகையினால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தவறே செய்யாத நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றிலும் உங்களை கலங்கடிக்க பண்ண போராடுகின்ற சத்ருவினுடைய சூழ்ச்சிகளை பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எறைந்து கொண்டே இருக்கின்ற கோலியாத்தின் வார்த்தைகளை குறித்து ஐயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.
அமைதியை உண்டாக்குகிற தெய்வம், நீதியை வெளிப்படுத்துகிற தெய்வம், உண்மைக்கு துணை நிற்கிற தெய்வம் நம்மோடு கூட நம்ம வாழ்க்கை படகில் உண்டு. கர்த்தரோடு கூட வாழுகிற நாம் நிச்சயமாக நீதியிலே ஸ்திரப்படுவோம். அவருடைய கிருபையினாலே பலம் பெறுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வானத்தையும் பூமியையும் வார்த்தைனால் உண்டாக்கின தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய விசேஷித்தவர்களாகிய நாங்கள் உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் உண்மை நம்புகின்றவர்களை நீர் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல அப்பா. நீர் கைவிடுகிற தகப்பன் அல்ல. தேடினால் நீ தென்படுவாய் என்று சொல்ல அளவிற்கு நாங்கள் உண்மை தேடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க வாழ்க்கை படகுல ஒருவேளை சுழல் காற்று ஆண்டவரை திரும்ப திரும்ப அடித்து எங்கள் படகை இன்றைக்கு அசையா செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரை. கடலின் அலையின் இரைச்சல்கள் அப்பா திரும்ப திரும்ப வந்து எங்கள் காதுகளிலே கேட்டு எங்கள் சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட இரைச்சலையும் எப்பேற்பட்ட சுழல் காற்றையும் அடக்க வல்லமையுள்ள கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறபடியினால் இந்த சூழ்நிலைகளில் இருந்து அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து அமைதியை கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்மிலே நாங்கள் நிலை கொண்டு காத்திருக்கின்றோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கின்ற இரைச்சல்கள் ஆண்டவரே அப்ப எல்லா விதமான சத்தங்கள் சொல் காற்றுகள் மறைந்து போய் ஒரு பூரண அமைதியை கர்த்தர் கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்தருளும். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.